ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போல்லாம் நம்ம எங்கே பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ, ChatGPT, GPT3, GPT4, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் இந்த மாதிரி வார்த்தைலாம் அடிக்கடி கேள்விப்படுறோம். அப்படின்னா என்னன்றதை ஒரே நிமிஷத்தில் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு மிஷினையோ இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தையோ மனுஷங்க யோசிக்கிற மாதிரி யோசித்து டெசிஷனும் எடுக்கிறது, முடிவெடுக்கிற மாதிரி தானாகவே முடிவெடுக்கிற மாதிரி பண்ணால் அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. இப்போ ஒரு குழந்தை வளர்ச்சே முதல்ல அதுக்கு எழுத்து சொல்லி தருவோம், அப்புறம் நம்பர் சொல்லி தருவோம், அப்புறம் வேர்ட்ஸ் சொல்லி தருவோம், சென்டென்சஸ் சொல்லி தருவோம், அப்புறம் கிராமர் சொல்லி தருவோம், கேல்குலேஷன்ஸ்லாம் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவாகவே பேச ஆரம்பிச்சிடும். எவ்வளோ கால்குலேஷன் கொடுத்தாலும் கணக்கெல்லாம் தானாகவே போட ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை. அதே மாதிரி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் LLMன்றது ஒரு பிரான்ச் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டேட்டா எல்லாத்தையும் எக்ஸ்டென்சிவ் டேட்டாவை ஃபீட் பண்ணி தானாகவே புரிஞ்சுக்கிற மாடல் பேர் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், LLMன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு டைப் ஆஃப் இன்புட் கொடுத்தோம்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வேறு டைப் ஆஃப் இன்புட் கொடுக்கறது தான் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்த்தோம். ஜிபிடின்றது ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மர், அதுதான் ஜிபிடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது இப்போது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் GPT3ன்ற வெர்ஷன் இப்போது ஏகப்பட்ட டேட்டா ப்ராசஸ் பண்ணி அந்த மூளை வச்சிருக்கிறது. GPT4ன்றது இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன். அதில் நிறைய ரிஸ்க்ஸ் ஃபார் மேன்கைண்டு இருக்குன்றதுனால அது கொஞ்சம் ஹோல்டில் இருக்குது. ஒரு கவர்னிங் பாடியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி குயிக்காக ChatGPT 3.5 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் முதல்ல இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ChatGPTன்னு தேடுங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ChatGPT பை OpenAI செலக்ட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ChatGPTன்றது டெக்ஸ்ட் பேஸ்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ. வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் நாம் ஜெனரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி இமேஜஸ், வீடியோ, மியூசிக்குக்கெல்லாம் வேறு வேறு ஆப்ஸ் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு பைரட்டாக நானே நினச்சிட்டு ஒரு லீவ் லெட்டர் ஸ்கூலுக்கு எழுதணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதி கொடுன்றத ஆக்ட் ஆஸ் பைரட் அண்ட் ரைட் அ லீவ் லெட்டர் அப்படின்னு போட்டேன்னா அது எவ்வளோ குயிக்காக ஒரு லெட்டர் ஜென்ரேட் பண்ணுது பாருங்கள். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இன்னொரு சாம்பிளுக்கு ஆக்ட் ஆஸ் சீஃப் மினிஸ்டர் அண்ட் விஷ் த பீப்புள் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போட்டால் இந்த மாதிரி பண்ணோம். விஷ் த பீப்புள் ஹாப்பி பொங்கல் இன் தமிழ்னு போட்டு பாருங்கள், தமிழ்லேயே விஷ் பண்ணோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, ChatGPTனா என்னன்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வீடியோஸ் பில்ட் பண்ணி நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.